கோவை தொடர் குண்டுவெடிப்பு தினத்தை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தொடர் குண்டுகள் சம்பவம் நடைபெற்றது. இதில் 58 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 14ஆம் தேதி இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தலைமையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை குண்டுவெடிப்பு தினத்தை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் சார்பாக 27ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரூர் படித்துறையில் திதி கொடுத்து அஞ்சலி செலுத்தினர். இன்னைக்கு நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டோம்னா 1998 பிப்ரவரி 14 கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு. கிட்டத்தட்ட அது 27 வருஷம் ஆச்சு இன்னைக்கோட. அதில் 58 பேர் செத்துருக்கிறாங்க, 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, உடல் ஊனமுற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்துகிறோம். இங்கே வந்து நம்ம அஞ்சலி செலுத்திட்டு படித்துறையில் திதி கொடுத்துருக்கோம். இனி மேற்கொண்டு இதுபோல் எங்கே ஒரு குண்டு வெடிப்பு நடந்துடக்கூடாது, மக்கள் பாதிச்சிடக்கூடாது, கோயம்புத்தூர் இதுபோல் பின்னோக்கி போயிடக்கூடாது. அதனால நம்ம பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். கடந்த 1998 இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டு குண்டுவெடிப்பு நிகழ்த்தி படுகொலை செய்யப்பட்ட 58 பேருக்கு இன்றைக்கு பேரூர் படித்துறையிலே திதி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சம்பவம் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது. நாட்டில் எந்த நாட்டில் நடந்தாலுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாளை வந்து துக்க நாளை அறிவித்து அவங்களுக்கு நினைவு தூண் அமைச்சு வருடம் அதை வந்து கடைபிடிப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து 2 திராவிட கட்சிகள்கிட்ட நம்ம கிட்டத்தட்ட 26 வருடமாக கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு ஒரு நினைவு தூண் அமைக்கணும், இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவங்களை கடுமையாக இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 58 பேரை குண்டு வச்சு கொன்னவனுக்கு வந்து காவல்துறையும் அரசாங்கமும் அனுமதி கொடுத்து அவன் இறந்ததுக்காக வந்து அமைதி ஊர்வலம்னு சொல்லி நடத்தியிருக்கிறாங்க.